ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். நானும் சூப்பராக இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி சூப்பராக இருக்கணும் நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருந்தேன். அந்த முன்னாடிலாம் வந்து தேங்காய் அந்த மாதிரி தானே போடுவாங்க தாம்பூல பையில். அதுக்கப்புறம் சர்க்கரை நிறைய போட ஆரம்பித்தாங்க. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் போனேன். அங்கே 2 3 செடி கொடுத்தாங்க. சரி இந்த செடியை வைக்கலாம் அப்படின்ட்டு நானும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு 1 வீக் மேலே ஆயிடுச்சு. இன்றைக்கி வைக்கலாம். என்கிட்ட குட்டியாக ஒரு ரொம்ப குட்டியான ஒரு இடம் தான் இருக்குது செடி வைக்கிறதுக்கு. அதுவே நான் ரொம்ப நாளாக வளர்த்துட்ருக்கேன். ஆடு மாடுலாம் இங்கே வந்து சாப்பிட்டு போயிடும். சரி அந்த செடியை வைக்கலாம் அப்படின்ட்டு நான் போகும்போது வைக்கலான்னு போனால் அங்கே வந்து நிறைய இந்த புல் இது எல்லாமே நிறையா எக்ஸ்ட்ரா இருக்கும்ல, அந்த செடிலாம் வளர்ந்துருச்சு. சரி அதை பிடுங்கிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு போடலாம் அப்படின்னு பார்த்தேன் வைக்கலான்ட்டு. எனக்கு அது தூக்கி போடவே மனசே இல்லை. ஏன்னா நான் வச்சது தானே, அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருந்துச்சு. என்னென்னா அந்த பிரண்டை செடி, இந்த அருகம்புல், அந்த புதினா இருக்குல்ல, அது எல்லாமே அதிகமாக இருந்துச்சு. சரி அதை ஏன் நம்ம வீணாக்கணும் அப்படின்ட்டு எல்லாமே எடுத்து ஒரு ஈவினிங் போல், நேற்று ஈவினிங் மாதிரி தான் அதை நான் வைக்கலான்னு போனேன். சரி இது எல்லாமே இவ்வளோ இருந்துச்சு, எதுக்கு பிடுங்கி போடணும் அப்படின்ட்டு அதை எடுத்து தனித்தனியாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள் க்ளீன் பண்ணதில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அந்த புதினா இது வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருந்து சும்மா எடுத்துகிட்டு வந்து வச்சேன். நான் வைக்கக்கூட இல்லை, சும்மாவே போட்டேன். அது தானாகவே வளர்ந்துருச்சு. புதினா வந்து நான் எப்போயோ ஒரு டைம் அதை யூஸ் பண்ணிவிட்டு சும்மா நட்டி வச்சேன், அதுவும் வளர்ந்துருச்சு. அருகம்புல் சொல்லவே வேணாம். அங்கே விநாயகர் இருக்காங்க, எங்கள் வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் டைல்ஸ் ஒட்டியிருக்கோம். அதனால் அவங்க தானாகவே வளர்ந்துட்டாங்களா இல்லை நார்மலாகவே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வளருமா என்னன்னு தெரியல. சரி எதுக்கு இதை நம்ம அது எல்லாமே நான் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ பஞ்சாக வந்துச்சு. எதுக்கு நான் இதை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அருகம்புல் ஒரு 4 ஜூஸ் போட்டு சாப்பிட்டுட்டேன். மார்னிங் எழுந்திரிச்சோடனே அந்த வீடியோ கூட ஷார்ட்ஸில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து புதினா மட்டும் அப்படியே பறித்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பிரண்டையை என்ன பண்ணுறது தெரியல. எங்கள் அக்கா அம்மாலாம் சொல்லுவாங்க அடிக்கடி, பிரண்டை ரொம்ப நல்லது, கால் வலி கை வலிலாம் இருந்துச்சுன்னா சரியாக போயிடும் அப்படின்ட்டு. சரி ஓகே இவ்வளோ தூரம் இருக்குது, நான் பிஞ்சாக இருக்கிறது மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். மீதி அவ்வளோ தூரம் தூக்கி வேஸ்ட் தான் பண்ணேன். நாங்கள் யாருக்கும் அது கொடுக்கவும் முடியல. சரி ஓகேன்ட்டு தூக்கி போட்டாச்சு. கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிறது மட்டும் நானே எடுத்து பிரண்டை மட்டும் செய்யலாம் அப்படின்ட்டு நான் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு, ஏன்னா அது கை கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும். எண்ணெய் கையில் அப்ளை பண்ணிவிட்டு அது நல்லா க்ளீன் நைஃப் வச்சு எடுத்திங்கன்னா வந்துடும். தோலெல்லாம் எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றிட்டு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் கலர் மாறின பிறகு ஒரு 2 காஞ்ச மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், பூண்டு, நிறைய பூண்டு போடணும். ஆனால் எனக்கு வந்து பூண்டு கொஞ்சமாக தான் இருந்துச்சு. நான் அதை உடனே செய்யணும் அப்படின்றதுனால பூண்டு கொஞ்சமாக ஒரு 10 15 பூண்டு கிட்ட போட்டேன். ஸோ பூண்டு போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். கூடவே கருவேப்பிலையும் நிறைய போடணும். கருவேப்பிலை போடணும். சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் சின்ன வெங்காயம் என்கிட்ட இல்லை, நான் பெரிய வெங்காயம் தான் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு முன்னாடி அந்த பிரண்டையை தான் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு பிரண்டையை வதக்கின பிறகு தான் பின்னாடி 1 பை 1 இவங்க எல்லாரையும் போட்டு வதக்கணும். ஸோ நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு சால்ட்டு போட்டு நம்ம தண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் பல்ஸ் கொடுத்து பாருங்கள். தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி விட்டுக்கோங்க. நான் இதில் தக்காளி வெங்காயம் போட்டதுனால நான் தண்ணியே விடலை. அது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு எனக்கு. ஸோ உப்பு போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு லைட்டாக நீங்கள் போதுமா உப்பு அப்படின்ற டேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் நான் புளி போடலை. உங்களுக்கு புளி ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் அல்சர் மாதிரி இருக்கா, அல்சருன்னு சொல்ல முடியாது. நான் நிறைய ஃபாஸ்டிங் இருப்பேன் முருகருக்காக. ஸோ ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு லைட்டாக அல்சர் மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நான் புளி போடல. உங்களுக்கு வேணால் நீங்கள் புளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பரான பிரண்டை துவையல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம அட்டகாசமாக இருக்கும். நான் இட்லி கூட வச்சு சாப்பிட்டுட்டேன் காலையில், அவங்களுமே சாப்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அவர் மதிய சாப்பாட்டுக்கும் அதை துவையலாக யூஸ் பண்ணிக்கிட்டார். அவ்வளோதான், மதிய சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாரு, நைட்டு டின்னருக்கு தோசைக்கும் சைடிஷாக யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எனக்கு எங்கள் அக்கா சொல்லி கொடுத்த இது மெத்தடு தான் இது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கூடவே என் நாத்தனாரும் வந்து இன்றைக்கி வந்திருந்தாங்க இன்விடேஷன் வைக்கிறதுக்கு. அவங்க பேபிக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே சொல்லிட்டு தாய்மாமன் பத்திரிக்கை வச்சுட்டு போனாங்க. ஸோ அந்த வீடியோவும் அவங்க பத்திரிக்கை வச்சுட்டு போனாங்களே அந்த பிளேட்டு அதுவுமே இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள்.
ஸோ இது டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். பை பாய்.